யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15 முதல் 21 வரை. யோவான் 14வது அதிகாரம் 15 முதல் 21 வரை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உன்னிடத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு குறை, அவர் உன்னோடு தந்த கற்பனை, ஆலயத்தில் தந்த உடன்படிக்கை, உன்னோடு தந்த உடன்படிக்கை, இப்படி ஏதோ ஆண்டவருடைய கற்பனைகள் ஒன்றை நீ விட்டு விலகி இருக்கிறாய் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படி விலகி இருந்தால் கர்த்தர் வருத்தப்பட்டுகிறது, உண்மைதானே? கர்த்தர் வேதனைப்படுகிறது, உண்மைதானே? வாசியுங்கள் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் நம்மை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அல்லாவிட்டால் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் நம்முடைய திருச்சபைக்கு தந்திருக்கிற கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆமே. என்ன கற்பனை? திருச்சபை ஒழுங்குக்கும் திருமறை சத்தியத்துக்கும் உயிர் உள்ளவரை கீழ்ப்படிந்து நடப்பேன். ஆமே. அப்ப திருச்சபை ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து நடக்காமலும் திருமறை சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்காமலும் கர்த்தர் உன் பேர்ல ஒரு குறை உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. உன் பேர்ல ஒரு குறை உள்ளவராயிருக்கிறார். நாம் கர்த்தரிடம் அன்பாயிருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாயிருக்க வேண்டும். ஆண்டவரோடு உடன்படி செய்த ஞானஸ்தானம் எடுத்த போது ஆண்டவராகிய தேவன் தந்த உடன்படிக்கை ஆகிய இந்த 2 உடன்படிக்கையும் கீழ்ப்படிவர்களாயிருக்க வேண்டும்.